ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் ரைஸ் தான். ஃபஸ்ட் வந்து கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தென் ஜீரகம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் நான் ஆனியன் எதுவுமே சேர்க்கல. ஆனியன் சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அந்த ரைஸில். அதனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் தக்காளி வேகிற வரைக்கும். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி எந்த ரைஸ் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சாலும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா உதிரியாக வரும். அதே மாதிரி அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியை வந்து நம்ம அதுக்கு எவ்வளோ மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதில் வந்து நம்ம வந்து இந்த குக்கர் வந்து ஆட் பண்ணிடணும். பொன்னி ரைஸ்னால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்பு கம்மியாக வச்சா போதும். ஸோ தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக நெய் இருந்தால் நெய் விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு செசேம் ஆயில் இருக்குல்லையா, பியூர் செசேம் ஆயில், அது இல்லைனா மஸ்டர்ட் ஆயில், இது கூட ஏதாச்சும் விட்டு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு இப்போ பொன்னி ரைஸ்னால் ஒரு 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு விசிலே போதும், நல்லா வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் சைடிஷ் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வெள்ளரிக்காய், கார்டு இது மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கார்டு வந்து கடையில் வாங்கின கார்டு தான், அதனால் இவ்வளோ கட்டியாக இருக்குது. ஸோ நம்ம குக்கரில் வைக்கிற எந்த ரைஸாக இருந்தாலும் நம்ம அதை அப்படியே எடுக்காமல் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லாவே சூப்பராக பாயில் ஆகிடுச்சு, நல்ல உதிரியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கறி, பொரியல் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இது வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஜஸ்ட்டு பப்படம் கூட்டிட்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கர்ட் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.